கேட்கிறார். சவுதி அரேபியாவிலிருந்து 965540868623 என்ற நம்பரில் இருந்து அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், தலைமையுடைய கணக்கு வழக்கு சம்பந்தமாக ஹாஜானுக் அவர்கள் காமில் என்பவருடன் நடத்திய தொலைபேசி உரையாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தௌஹீத் ஜமாத்துடைய கணக்கில் எந்த முறைகேடும் நடக்க வாய்ப்பு இல்லை என்று, அப்படி நினைக்கவில்லை என்று ஹாஜானுக் சொல்லியிருக்கிறாரே, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை காயல் ஹாஜா என்ற சகோதரர் மேற்கண்ட மேலே நான் சொன்ன நம்பரிலிருந்து கேட்கிறார். அதே போல தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிற கோவை ரஹமத்துல்லா அவர்கள் தூத்துக்குடி பொதுக்குழுவிலே, தூத்துக்குடி மாவட்ட செயற்குழுவிலே 1450 ரூபாய் பிரியாணி கடை கணக்கு ஒன்று சொன்னார். இது உதாரணமான ஒரு கணக்கு. இது குறித்து விரிவான கணக்கை தலைமையிலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். இவர் அந்த வெளிப்படுத்திய சுட்டிக்காட்டிய கணக்கு சரியா என்று கேட்கிறார். இதுவும் அந்த கணக்கு சம்பந்தமான கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதுபோக எவ்வளவு முறைகேடு நடந்துள்ளது என்பதை பிஜே சொல்லும் பொழுது, ஒரு தடவை 8 கோடி என்கிறார், இன்னொரு தடவை 7.5 கோடி என்கிறார், இன்னொரு தடவை 6 கோடி என்கிறார் என்று அப்துல் கரீம் அவர்கள் கிண்டல் செய்து அதையே இந்த கணக்குக்கான பதிலை போல சொல்கிறாரே, அது சரியா என்று இந்த கேள்விகளை 9488261788 என்ற எண்ணிலிருந்து கேட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இந்த கணக்கு தொடர்பான கேள்விகள் தான். இதுல ஹாஜானுக் விஷயமாக அவர் சொன்ன நற்சான்றை பற்றி முதலில் எடுத்துக்கொண்டால், அவர் அந்த உரையாடலிலே மொத்தமாக அவர் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால், எனக்கு இந்த கணக்கு வழக்கு உள் விவகாரம்லாம் தெரியாது, நான் அதுல தலையிடுறது கிடையாது, எனக்கு அவங்க சொல்றதும் கிடையாது, வருவோம் போக்குவரத்து செலவு வாங்குவோம் போயிடுவோம், என்ன பேசணும் முடிவெடுத்தார்களோ அதைத்தான் பேசுவார்கள், அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது என்று அந்த ஒட்டுமொத்த உரையாடலில் ஜமாத்தில் உள்ள நிர்வாக விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பண விஷயங்கள், இருப்பு விஷயங்கள் எல்லாம் தனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்படி தெரியாத ஒருத்தர் ஊகமாக முறைகேடு நடக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் அவருடைய நல்லெண்ணம் என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர, நான் வைத்த குற்றச்சாட்டுக்கான மறுப்பு அது ஆகுமா? ஆகாது. ஏன்னா நான் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு ஒரு ஆதாரத்தை வைத்திருக்கிறேன். அவரா தான் நினைப்பதை சொல்வது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகாது. இவர் சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் வெட்டி தௌஹீத் ஜமாத்தில் உள்ள கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் பார்த்தீர்களா நற்சான்று கொடுத்து விட்டார்கள் என்று பரப்புகிறார்கள். முதல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நான் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? அந்த குற்றச்சாட்டு ஹாஜானுக் சொன்னது மாதிரி நான் ஊகமாக ஒரு கற்பனை செய்து சொன்ன ஒரு குற்றச்சாட்டா, அல்லது ஒரு ஆதாரத்தை காட்டி நான் சொன்ன குற்றச்சாட்டான்னு பார்க்கணும். குற்றச்சாட்டு ஆதாரத்தோட இருக்குமையானால் அந்த குற்றச்சாட்டு சரியில்லை என்றுதான் பதில் சொல்லணுமே தவிர, அவரு ஊழல் நடக்கலன்னு சொல்லிட்டாரு, இவரு ஊழல் நடக்கலன்னு சொல்லிட்டாரு என்று பதில் சொல்வார்களே ஆனால் இது நாணயமுள்ள நேர்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. நான் சொல்வது என்னன்னு கேட்டா, பொதுக்குழு மக்கள் தான் உங்க ஜமாத்துக்கு அத்தாரிட்டி என்று இருக்கிறது. அப்படிதான் புகழ்ந்து புகழ்ந்து அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொதுக்குழுவில் அவர்கள் தான் அனைத்துக்கும் எஜமானர்கள், உரிமையாளர்கள், எங்களையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மாநில நிர்வாகம் அந்த பொதுக்குழுவில் தான் கணக்கு வாசிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு வாசிக்கல, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கணக்கு வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒன்றையும் மறைக்கவே கூடாது. மறைத்தால் அவர்கள் தான் எஜமானர்கள் என்று சொல்வது பொய்யா போயிடும். அவங்கள்ட்ட நாங்க எந்த ஒன்றையும் மறைக்கல என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்கிற அளவுக்கு அதீதமான நம்பிக்கை பெற்றிருக்கும் பொழுது
அவர்கள்ட்ட எவ்வளவு விசுவாசமா நடக்கணும். அந்த பொதுக்குழு மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு இவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, நம்புவாங்க என்கிற அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பொய்யான செய்திகளை அவர்கள்ட்ட சொல்கிறீர்கள் என்பதுதான் பொருளாதாரம் தொடர்பாக என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்றீங்க? சிறுவர் இல்லத்தினுடைய கணக்கை வாசிக்கிறீங்க, 6,67,00,000 செலவாச்சுக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு, ஓராண்டு கணக்குன்னு தான் வாசிக்கிறீங்க. இது நீங்கள் வாசிச்ச கணக்குல இது நாங்கிட்ட கேள்வி. நான் வைத்த நல்லெண்ணத்தை வைத்து உள்ள கேள்வி கிடையாது, கெட்ட எண்ணத்தை வைத்த கேள்வியும் கிடையாது. நானும் இதற்கு முந்தைய காலங்களில் இந்த ஜமாத் இப்படிலாம் நடந்துச்சு என்று நானும் தான் சொல்லல, நல்லெண்ணம் தான் வச்சிருந்தேன். அப்ப நாம நல்லெண்ணம் வைத்திருப்பது என்பதெல்லாம் எதுவரைக்கும் என்று சொன்னால் ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டு கிடைக்காத பொழுதுதான். இப்ப நீங்க பொதுக்குழு கணக்கில் வாசிச்சீங்கள 6,67,00,000 ரூபாய் அனாதை பிள்ளைகளுக்கு செலவுனா கழிச்சு விட்டீங்க. 6 கோடி என்ன கழிச்சு விட்டு மீதி 1 கோடி சில்லறை இருப்பதா காட்டுறீங்க. ஆனால் இந்த 6,67,00,000 செலவாகுமா என்றால் ஆவாது. சிறுவர்களுக்கு நீங்கள் வெளியிட்ட கணக்கு பிரகாரம் ஒரு 65 லட்சம் ரூபாய் செலவாகும். மீதி 6 கோடி என்ன? 6 கோடி செலவழிக்காம இருக்கும்போது செலவழிச்சதா சொன்னது ஏன் அப்படின்னு கேட்டா அது சொத்து. 6 கோடிக்கு சொத்து வாங்கிட்டோம்னு அந்த கணக்குல சொல்றீங்க. சொத்து எப்போ வாங்கினீங்க? இந்த வருஷம். அப்ப இந்த வருஷம் நீங்க சொத்து வாங்கினதா சொன்னால் இந்த வருஷம் வாங்கின சொத்து எது? இதான் கேள்வி. இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உள்ள கேள்வியும் கிடையாது, கெட்ட எண்ணத்தில் உள்ள அடிப்படையான கேள்வியும் கிடையாது. ஒரு பொதுவான ஒரு மனிதனுடைய பார்வையில் தோன்றுகிற ஒரு கேள்வி. அதே மாதிரி முதியோர் இல்லத்துக்கு 1,84,00,000 ரூபாய் செலவுங்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. 70 பேர் உள்ள முதியோர் இல்லத்துக்கு 1,84,00,000 ரூபாய் செலவாச்சுங்கிறீங்க. 1,84,00,000 ஆகவே ஆகாதுங்க, 50 லட்சம் தான் ஆகும் 70 முதியோருக்கு. நீங்களே வெளியிட்டிருக்கிற முதியோர்களுடைய செலவு என்ற கணக்கு வெளியிட்டிருக்கிறீங்க வெப்சைட்ல, முகநூல்ல. அந்த கணக்கு பிரகாரம் 50 ரூபா தான் ஆகும் சொன்னா மீதி 1,34,00,000 கூடுதல் செலவு காட்டுறீங்களே அது என்ன என்று கேட்டால் அது சொத்து வாங்கினதுங்கிறீங்க. அப்ப பொதுக்குழுல மக்களுக்கு சொன்ன செய்தி என்னன்னு கேட்டா 6 கோடி ரூபாயை காணான்னு நினைச்சிடாதீங்க, அது ஒரு சொத்தா வாங்கி வச்சிருக்கிறோம். 1,34,00,000 ஷார்டேஜ் நினைச்சிடாதீங்க, அது சொத்தா தான் இருக்குது என்று அந்த மக்களுக்கு சொல்றீங்க. நெசமா சொத்தா இருந்தா ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. சொத்து வாங்கி வைத்திருந்தீர்களே ஆனால் கண்டிப்பா சொத்தை கழிச்சிட்டு தானே மிச்சத்தை காட்டணும். சொத்து வாங்கி இருந்தா சொத்தை போய் ரூபாயா காட்ட முடியாது, கழிச்சிட்டு தான் காட்டணும். கரெக்ட் தான் அது. ஆனா நீங்க சொத்து வாங்கல, இது எனக்கு தெரியும். ஏன் தெரியும் என்று கேட்டால் மற்றவர்களை விட நான் அந்த 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 வருடத்துடைய 9 மாச காலம் 8 மாச காலம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன். அப்ப அந்த ஒரு வருஷத்தில் சொத்து வாங்கி இருந்தா அந்த 8 மாச காலத்தில் வாங்கலை என்று எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் சையது இப்ராஹிமுடைய இந்த காலத்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவர் 10 மாசம் இருந்திருக்காரு. அவருடைய காலத்தில் வாங்கியதா என்று கேட்டால் அப்பவும் வாங்கல. அதுக்கு பிறகு ஒரு 2 மாசம் தான் ஓடி இருக்கிறது. இந்த 2 மாசத்துல ஏதாவது இவ்வளவு பெரிய தொகைக்கு சொத்து வாங்கி இருக்கீங்கன்னா வாங்கவே இல்லை என்று பல வகைகள்ல அவங்கள்ட்ட நம்ம சில ஆட்கள் மூலமா பேசி, நான் வெளியிடுவதற்கு முன்னாடியே பேசி அவங்களே சொத்து வாங்கலன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நான் கேட்கிறேன், 6 கோடிக்கு சொத்து வாங்காம சொத்து வாங்கினோம் என்று சொன்னால் அது மோசடி செய்வதற்கு தான் சொல்ல முடியும். சொத்துன்னு சொல்லிட்டு அந்த கணக்கை மறுபடியும் காட்ட வேண்டியதில்லை. அடுத்த வருஷத்துக்கு இந்த ரூபாயை கொண்டாந்து காட்ட வேண்டியதில்லை. 1,34,00,000 ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டோம் என்றால் மறுபடியும் அந்த கணக்கு காட்ட வேண்டியதில்லை. காட்ட வேண்டியதில்லைன்னா என்ன அர்த்தம்? இன்னும் செஞ்சுக்கலாம். அந்த கணக்கு பொதுக்குழுக்கு வராது, செயற்குழுக்கு வராது, மாவட்டத்துக்கு வராது, மக்களுக்கு வராது. நிர்வாகிகளே தங்களுக்குள்ள கூடி அந்த 1,34,00,000 6 கோடியையும் அவங்க என்ன வேண்டாலும் செய்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு தின்னுட்டாங்கன்னு இல்ல, திங்கிறதுக்கு எடுத்து வைத்து விட்டார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இதையும் மக்கள்கிட்ட மறைக்கணும். அப்ப அந்த காசு கணக்கு இல்லைன்னு கழிச்சு விட்டீங்கல்ல. இருக்கிற இருப்பு 1 கோடி தான் சொல்றீங்க, சிறுவர் இல்லத்துல 1 சில்லறங்கிறீங்க, முதியோர் இல்லத்தில் அப்படி காட்டுறீங்க, மீதி உள்ள தொகை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு நான் நல்லெண்ணெய் வைத்திருக்கிறேன், இது பதிலா? நீங்க நல்லெண்ணெய் வைத்தால் வைத்துட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்வாகிகள் அது ஒரு சான்றா காட்ட முடியுமா? ஹாஜானுக்கு நல்லெண்ணெய் வச்சுட்டார் பாத்தீங்களா, ஆதாரம் காட்ட முடியுமா? அவர் நல்லெண்ணெய் வைத்தால் திருடியது இல்லைன்னு ஆகிவிடுமா? எத்தனை பேர் நல்லெண்ணெய் வைத்துத்தான் இருப்பார்கள்.
ஆதாரத்தை காட்டினாலும் நல்லெண்ணெய் வைத்திருப்பார், ஆதாரம் இல்லாமலும் கெட்டெண்ணெய் வைத்திருப்பார்கள். இந்த நல்லெண்ணெய் கெட்டெண்ணெய் வைப்பதெல்லாம் ஒரு ஆதாரம். பிரச்சனை வரும் பொழுது சான்றுகளை காட்டித்தான் அதை பேசணுமே தவிர இந்த மாதிரி எங்களுடைய எண்ணங்களை வைத்து பேச முடியுமா என்றால் பேச முடியாது. அப்ப இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப என்ன செய்யணும்? இதுக்கு என்ன அவங்க பதில் சொன்னாங்க? பதில் சொன்னா ஆதாரம்லாம் சொத்து வாங்கிட்டோம், பக்கத்து பில்டிங் தான் அந்த சொத்து வாங்கினது அப்படிங்கிறாங்க. பக்கத்து பில்டிங் எப்போ வாங்கினது? அது 3 வருஷம் முந்தி வாங்கினதுல. பக்கத்தில் உள்ள பில்டிங் வாங்கினது அல்தாபி தலைவரை வந்த உடனே வாங்கினது, யூசுப் பொய்ச்சலா இருக்கும்போது வாங்கினது. அப்ப வாங்கின கணக்கு எந்த வருஷத்து கணக்குல யாராவது காட்டுவாங்க? அப்ப சொத்து வாங்கின கணக்கு அப்போது நிர்வாகம் காட்டிடுவாங்க. அப்ப சொத்து வாங்கி இருந்தால் அப்போது இருந்த நிர்வாகம், அப்போது நடந்த பொதுக்குழுவுல இந்த ஆண்டு சொத்து வாங்கின செலவுன்னு காட்டி விட்டார்கள். காட்டிய ஒன்றை இரண்டாவது காட்டின கள்ளத்தனம் இல்லையா? அப்ப நீங்க அந்த சொத்து வாங்கவே இல்லை, 3 வருஷத்துக்கு முந்தின வாங்கின சொத்து தான் என்று சொன்னால் கள்ளத்தனம் செய்வது உறுதியாக இரண்டாவது குற்றச்சாட்டு. ஒரு மனே கணக்கு காட்டியது ஒரு குற்றச்சாட்டு. அந்த கணக்கு காட்டி விட்டு பொய் சொல்லி மர ஏமாத்துறீங்கல்ல, இரண்டாவது ஏமாத்துறீங்கல்ல. இதை நம்பி உங்களுடைய மாவட்டத்தில் உள்ளவன்லாம் மக்கள்கிட்ட பரப்பி கேவலப்பட்டான்ல, எங்கடா வாங்கினீங்க 3 வருஷம் சொத்தை ஏன் காட்டினீங்கன்னு அந்த கேவலத்தை இழிவை ஏற்படுத்தினீங்களே தப்பான பதில சொல்லி. அப்ப அந்த மோசடி என்பது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக ஆகிறது. இதுக்கப்புறம் என்ன செய்யறீங்க பதிலு? இது சொத்துக்களையும் இருப்பு மாதிரி காட்டுறதா முந்திய வழக்கம் அப்படிங்கிறீங்க. அதாவது ரூபாயில தரமாட்டோமா, சொத்தெல்லாம் காட்டி என்ன செய்வோம்னு கேட்டா, இந்தாங்க 2 லட்சம் ரூபாய், இந்த 6 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குல்ல, இந்தாங்க 8 லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட தந்துட்டேன் அப்படின்னு சொத்தை காட்டி தான் கொடுக்கறது வழக்கம் அப்படின்னு ஒரு பதில சொன்னீங்க. செயற்குழு பொதுக்குழு சொல்றீங்க. அதுவும் வெளிப்பட்டு ரெக்கார்டு பண்ணப்பட்டு வெளியே வந்து விட்டது. அப்ப அதான் வழக்கமா? அது வழக்கம் இல்லைங்கிறாரு ராமத்துல்லா பிரியாணி கடை கணக்குல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? 1450 ரூபாய்க்கு வாங்கி அதை நாங்க காட்டிக்கிட்டே வந்தோம். ஒரு நல்ல ஒரு ஆடிட்டர் வந்தாரு, இப்ப சரி பண்ணி தந்துட்டாரு, கழிச்சு விட்டுருங்கன்ட்டாரு. அப்ப இந்த மெத்தட் இப்பதான் அப்படி செய்யறோம்னு ஒரு சொல்றாரு. இதுக்கு முந்தி கிடையாதுங்கிறாரு. இப்பதான் ஒரு நல்ல ஆடிட்டர் வந்த பிறகுதான் இந்த டேபிள செலவு கணக்குல சேர்க்கிறது முடிவை எடுத்திருக்கிறோமே தவிர முந்தி இல்லைங்கிறார். அதாவது மற்ற நிர்வாகிகள் சொன்ன அந்த விஷயம் பொய் என்று ரஹமத்துல்லா பிரியாணி கணக்கு போட்டு என்ன சொல்லிடுறாரு. இது இப்பதான் நாங்க மாத்தி சரி பண்ணி விட்டோம், இதுக்கு முந்தி கிடையாதுங்கிறார். அப்ப இதுக்கு முந்தி இல்லாத ஒரு விஷயத்தை இப்பதான் நாங்கள் சொத்து கணக்க செலவு கணக்குல காட்டி புதுசா ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம்னு சொல்வதன் மூலமாக அதையும் பொய்ன்னு ஆக்கியாச்சு. அதுக்கு பிறகு என்ன கேட்டாங்க? செயற்குழுல செயல்வர்கள் கூட்டத்தில், மாவட்ட கிளை நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன பதில் சொன்னாங்க? வசமா மாட்டிக்கிட்டமே, இது நம்ம களவு பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க ரொக்கமா எங்கிட்ட கொடுத்தாங்களா, சொத்தா கொடுத்தாங்களா, சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பதில போட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட சொல்றாங்க, எங்கிட்ட ரொக்கமா தரலங்க, 6 கோடி ரூபாய் ரொக்கமா கொடுத்தாங்க, 1,34,00,000 ரொக்கமா கொடுத்தாங்க, சொத்தை தான் ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க, நாங்களும் சொத்தை ரூபான்னு உங்கள்ட்ட சொல்லிவிட்டோம் இப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதாவது நாங்களும் என்ன செஞ்சோமா, சொத்தை கொண்டே காட்டி, சொத்து இல்லை இது இந்த பக்கத்து பில்டிங் இருக்குல்ல, அது 6 கோடி ரூபாய் சொத்து இல்லை, அதான் ரூபா அப்படின்னு தான் நாங்களும் கொடுத்தோமா. முன்னாடி உள்ள காலத்துல முந்தைய நிர்வாகிகள் அதைத்தான் செஞ்சாங்க என்று சொல்லி, அப்படி சொத்தா கொடுத்தார்களா ரொக்கமா கொடுத்தார்களா கேளுங்கள் அப்படின்னு ஒரு சவால் விட்டு நினைஞ்சாங்க. மக்களை எல்லாம் அடுத்து ஏமாத்தினாங்க, போய் சொன்னாங்க. அப்பதான் நம்ம என்ன செஞ்சோம்? அப்படியா, சொத்தா தான் கொடுப்போம், ரூபாயை தான் கொடுப்போம், சொத்தை போய் ரூபான்னு கொடுக்குற வழக்கம் கிடையாது என்று சொல்லி அல்தாபிட்ட கேளுங்கன்னோம். அவர் நடைமுறை ஆமான்னு சொல்லிட்டாரு, நான் சொன்ன மாதிரி தான் நடைமுறைன்ட்டாரு. யூசுப்கிட்ட கேளுங்கன்னு சொன்னோம், யூசுவும் நான் சொன்னதான் நடைமுறை என்பதை நினைஞ்சிட்டாரு. அவரும் அவருடைய வாக்குமூலத்தில் சொல்லிட்டாரு. இப்ப நானும் அதான் சொல்லுகிறேன். அப்ப ரூபாயை நாங்க எவனாவது சொத்தை கொண்டே ரூபா கணக்கில் கொடுத்தா வாங்குவானா? ஏன்டா சொத்தை கொடுத்துட்டு 10 கோடி ரூபா தந்தாங்கிற, 9 கோடி சொத்து இருக்குது, நான் 10 கோடிக்கு நான் எப்படி கணக்கு காட்டுவேன்? சொத்துன்னு சொல்லு, ரூபான்னு சொல்லி 1 கோடின்னு சொல்லணும்னு கேட்கத்தானே செய்வோம், அப்படித்தானே வாங்குவோம். இது உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு கணக்குங்கிற வகையில இவங்க மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. அப்பதான் நான் என்ன செஞ்சேன், இது ரூபாயா அது கொடுக்குற வழக்கம், அது போக ஒரு 6 ரூபாயை ரூபாயும் கொடுத்தேங்கிறேன். இது பிளஸ் அப்துல் கரீம் சொல்ற மாதிரி முரண்பாடு கிடையாது. அந்த ஏற்கனவே பொதுக்குழுல நீங்களே சொன்ன அது அமானிதம் தனியா இருந்துச்சுன்னீங்கல்ல, அது கணக்கில் காட்டப்படாமல் தான் தனியா வச்சிருந்தோண்டு, அந்த உங்கள் வாதப்படி இந்த 6 கோடி தனி,
நீங்கள் மக்கள்கிட்ட காட்டுனீங்களே, நீங்களே சொல்லிட்டீங்க, உங்க ஆடிட்டர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாங்க? இந்த 6 கோடி நான் கணக்குல காட்டுறது தனியா வச்சிருந்த காசு, அது அமானிதமா உள்ள காசு கணக்குல வரலன்ட்டாங்க. உங்க வாதப்படி கணக்கில் வராத ஒரு 6 கோடி தனி, அது போக நீங்க கணக்குல காட்டுன சொத்து வாங்கின 6 கோடி, சொத்து வாங்கின 1 கோடி 34 லட்சம். அப்ப 6 6 12 13 34 13 கோடிய 34 லட்சம் ஆகுது மொத்தத்துல. அப்பதான் நான் என்ன சொல்றேன், காசா கொடுத்தீங்களான்னு காசாவும் கொடுத்திருக்கிறேன், கேசாவும் கொடுத்திருக்கிறேன் என்று அந்த 6 கோடியை சொல்றேன். இதை வைத்துக் கொண்டு அவர் கரீம் பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? இந்த மதுகப்புல ஆபாசமா எழுதி வச்சிருப்பாங்க, பக்கத்துல ஒரு 54வது பக்கத்துல ஒரு மெசேஜ் இருக்குன்னு வைங்க. நான் மக்கள்கிட்ட பேசும்போது 54 பக்கத்துக்கு பதிலா 84 சொல்லிவிடுறேன் வச்சு. உதாரணத்துக்கு விஷயம் அதுல இருக்கு, அந்த புக்கில் இருக்குது. நான் சொல்லும்போது என்ன செஞ்சிருவேன், 54ஆம் பக்கத்துக்கு பதிலா 84 சொல்லிட்டேன்னு வைங்க. அப்ப மதுகப்புக்காரங்க பதில் சொல்லுவாங்க, எப்படி பாருங்கள் 54ஆம் பக்கத்தில் இருக்கு என்பார். பொய் சொல்லுகிறார், 84ஆம் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிம்பார். அப்படி சொன்னார் ஒரு ஆளின். அப்ப 84ஆம் பக்கத்தில் இருந்தா அந்த மதுகப்புல சொன்னா சரியாயிருமா? அந்த மேட்டருக்காக தான் விமர்சனம். பக்கத்தை முன்னப்பின சொன்னா கூட மேட்டர் கிடையாது. அப்படியே இருந்தா கூட கரீம் என்ன சொல்றாரு, மதுகப்புக்காரன் சொல்ற மாதிரி 6ண்டாங்க 7ண்டாங்க 8ண்டாங்க பாத்தீங்களா, இது பதில் முடிஞ்சு போச்சு. அப்ப 6ங்கிறது பிளஸ், 8ங்கிறது ரவுண்டா சொல்லுவோம், தான் சொல்லுவோம். 7 சில்லறை தாண்டிச்சுன்னு சொன்னா ரவுண்டா பேசும்போது என்ன செய்வோம், 8 கோடியுமோ. துல்லியமா கணக்கா பேசும்போது 7.5 கோடியுமோ 7.25 கோடியுமோ. கரெக்டா பேச வேண்டி வரும்போது 6 கோடி பிளஸ் 1.34, அது ஒரு தனி ஊழல். ரொக்கமா வாங்கி கொண்டு அது அமானிதமா உள்ளதையும் காட்டாம வைத்திருக்கிறீங்களே, அதையும் சேர்த்தீங்கன்னா 13.34 13 கோடியே 34 லட்சம் ரூபாய் வந்து உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஆனால் 3 கோடி தான் இருப்பதாக மொத்தமாக எல்லா வரவையும் சேர்த்து இருப்பு காட்டி பொதுக்குள் வாசிக்கிறீர்கள். 10 கோடியாக மொத்தம் இப்ப சொல்றான். இப்ப எதுக்கு அவர் சொல்லுவாரு 10 கோடி இப்ப அப்படின்னு சொல்லுவாரு. மேற்று என்ன 10 3 7 கேட்ட கேள்விக்கு பதில் 6 கோடி சொத்து என்ன, அது பதில் சொல்லு. சொத்து வாங்கல 1 கோடி 34 என்ன, அப்புறம் என்ன பதில் சொல்றாங்க, 1 கோடி 34 முதிர் உள்ளது காம்பவுண்ட் சுவர் கட்டணும். அவ்வளவு ரூபாய் காம்பவுண்ட் கட்டினீங்களா நீங்க நிர்வாகத்தில் வந்து? அப்ப காம்பவுண்ட் சுவர் கட்ட 1 கோடி 34 லட்சம் வருமா? அப்ப மக்களை வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அடுக்கடுக்கான ஆதாரங்கள் அள்ளி போடுகிறேன். அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு காஜானுவ நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. இப்ப காஜானு நல்ல பிள்ளைன்னு சொன்ன மாதிரி யூசுப் கெட்ட பிள்ளைன்னு சொல்லிவிட்டாரு. அவங்களுக்கு நிர்வாகம் தெரிஞ்சவங்க, அவங்க காஜானுக்கு தெரியாத அவரை ஒத்துக்கிறாரு. தெரியாத ஒருத்தர் கணக்கை பத்தி ஒண்ணு விளங்காத ஒரு அப்பாவி வந்து செய்யறாரு, நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறேங்கிறாரு. கணக்க நிர்வகித்த கணக்க கையாண்ட யூசுப் சொல்றாரு, அல்தாபி சொல்றாரு, நானும் சொல்றேன், நீங்க பொய் சொல்றீங்கன்னு. அப்ப எதை எடுத்துக்கிறேன்னு, எதையுமே எடுக்க வேணாம். அவங்க சொல்ற கூட எதிர்க்க வேணாம். யூசுப் சொல்றது வேணாம், அல்தாபி சொல்றது வேணாம், நான் சொல்றது வேணாம். ஆதாரத்தோட உள்ளது எது? 6 கோடி வாசிங்களா இல்லையா, சொத்துன்னு வாசிங்களா இல்லையா, 1 கோடி 34 சொத்துன்னு சொன்னீங்களா இல்லையா, அதுக்கு பலவிதமான மரண்பட்டு பல பல்ட்டிகள் அடித்தீர்களா இல்லையா? அப்ப அடித்து இவ்வளவு பெரிய ஒரு கள்ளத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினால் இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. என்ன நற்சான்று, காஜானு நற்சான்று சொன்ன மாதிரி மாவட்டத்தில் கூப்பிடுறது, கிளைகளை கூப்பிடுறது, அதுலயும் கேட்டுக்கிற விசாரிச்சுக்கிட்டு எப்படி ஆகணும்னு சொல்லி ஒரு வில்லங்கமா கேள்வி கேட்பான், அவனுக்கு அனுமதி கொடுக்காதுன்றது. அப்ப யார் வந்து தலையாட்டுவாங்களோ அது மாதிரியான ஆட்களா செலக்ட் பண்ணி கூப்பிடுறீங்க. எல்லா உறுப்பினரையா கூப்பிட உங்களுக்கு திராணி இருக்கா? இப்ப சவால் விடுறேன், உறுப்பினரே கூப்பிட வேண்டும். அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். உறுப்பினர்லாம் கூட மாட்டாங்க. யாரை கூப்பிடுவாங்க? அந்த கிளை நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள்ல யாரு விவரமா கேள்வி கேட்பான அவனை தவிர்த்து விட்டு அதுல மாவட்டத்தில் நல்லா விசாரிச்சு மண்டையாற்ற ஆட்களை கூப்பிட்டு என்ன செய்றீங்க, விளக்கம் கொடுக்குறீங்க. அந்த மக்கள் அப்பாவித்தனமா நம்பிட்டு போயிடுறாங்க. நான் கேட்கிறேன், அவர்கள்லாம் சேர்ந்து தானங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்கிறோம். அவங்க எப்படி சாட்சி சரியா வருவாங்க? அந்த பொதுக்குழு மக்கள்லாம் சேர்த்தானே 6 கோடி தலையாட்டிட்டு போனாங்க. அவங்களுடைய சைக்காலஜிக்கல் அவங்க என்ன செய்வாங்க, பொதுக்குழு உறுப்பினர் நம்ம இருக்கிறோம், நமக்கு வந்து இப்படி தவறுன்னு வந்தா நம்மளை ஏமாச்சிட்டாங்கன்னு வரும். அப்ப நம்ம ஏமாளின்னு வந்துடக்கூடாது, அது சரிதாண்டு ஆக்கணுங்கிறது தான் அவங்க பாடுபடுவாங்க. பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மத்தியில் தான் 6 கோடின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர்கள் மத்தியில் தான் 1 கோடி 34 லட்சம் சொத்து என்று சொல்லப்பட்டுச்சு. அப்ப தலையாட்டி விட்டோம். தலையாட்டின பிறகு அது இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? நீங்க எல்லாம் என்னப்பா சும்மா தலையாட்டி இப்படி ஏமாத்திட்டாங்களே, உங்களை நீ ஏமாந்துட்டீங்களே, அப்படி வந்துருமேங்கிற உணர்வு அதிகமான பொதுக்குழு உறுப்பினர் இருக்குமா இல்லையா?
அவர்கள் எப்படியாவது அதை சரின்னு சொல்வதற்கு தான் வருவார்கள். அவங்கள கூப்பிட்ட மண்டைகளை ஐடி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை போய் சொல்லி கடைசியில் இப்ப என்ன முடியுமா, இருக்குதான் ரூபா இருக்குன்னு சொல்றீங்க. இருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்ப பொதுக்குழு பொய்ன்னு அர்த்தம். பணம் இருக்குன்னு சொன்னீர்களே, ஆனால் பொதுக்குழுவில் சொன்னது பொய், பொதுக்குழுவில் காட்டினது கள்ளக்கணக்கு, அதன் அர்த்தம். பொதுக்குழுவில் கள்ளக்கணக்கு காட்டிட்டீங்க, சொத்து வாங்கினதா சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சு, இருப்பா இருக்குன்ட்டீங்க. அதுவும் எவ்வளவு, இந்த 10 கோடி இருக்குன்னு சொல்றீங்களா, அது 6 கோடி இருக்குங்கிறீங்களா, எவ்வளவு இருக்குங்கிறீங்க, எல்லாம் கரைஞ்சவன். அப்படி இருக்குன்னு சொன்னீர்களே, ஆனால் இது நல்லவருக்கு அடையாளமா, கள்ளனுக்கு அடையாளமா? நான் கண்டுபிடிச்சனால சொன்னீங்க, நான் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதானே இதை சொல்றீங்க. ஆதாரத்தை நிரூபிச்ச பிறகு என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா இருக்குது. ஒருத்தன் களவு பண்ணிட்டு போறான், இல்ல இல்லங்கிறான். அப்புறம் முள்ள சோதனை பண்றோம், பாக்கெட்ல இருக்குது, இந்த இருக்கடா, ஆமா இருக்குது, 10 நாளா ஒத்துக்கொண்டார்கள். நீ சொன்னியா, நான் சொன்ன பிறகு சொன்னீங்களா, மாட்டின பிறகு சொல்றீங்களா இருக்குங்கிறத? அப்ப இருக்குது என்று ஒரு ஒத்துக்கொண்டார்களே, ஆனால் அதிலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிற முடிவு என்னவா இருக்குன்னு, சரியான திருட்டு வேலையில பண்ணிவிட்டாங்க, திருட்டு வேலை பண்ணி மாட்டிக்கிட்டோம்ல ஒத்துக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லணும். அப்படி சொல்லாம என்ன செய்றீங்க நீங்க? இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்றீங்க. அப்ப என்ன வழங்குதுன்னு கேட்டா, இது கண்டிப்பாக இது பொய் சொல்லி இருக்கிறீங்க, ஏமாத்தி இருக்கிறீங்க என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு தெளிவான முறையில நீங்கள் அதை ஏமாத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். அதனால ஹாஜானு சொன்ன எங்களுக்கு வேண்டியது இல்லை. அது மாதிரி 7 கோடி 8 கோடி எல்லாம் உண்மைதான். 8 கோடி ரவுண்டா சொன்னது, 6 கோடிங்கிற ஒரு சொத்தை சொல்லும்போது சொன்னது, 7 கோடி 34 ரெண்டையும் கூட்டி சொன்னது, இன்னொரு 6 கோடி சொன்னது, அது அல்லாம அமானிதமா உள்ள 6 கோடியை சொன்னது, மொத்தத்தையும் கூட்டி சொல்றீங்க. என்ன சொல்றீங்களா? அப்படி 6 6 12 + 1 34 13 13 கோடி 34 லட்சம் ரூபாய் கேஸாக அவர்கள்ட்ட இருக்கிறது. அதை சொத்து வாங்கிட்டோம் என்று உங்களை ஏமாத்தி இருக்கிறார்கள். இப்ப அதுல அந்த 6 மட்டும் இருப்பதாக சொன்னார்களே, ஆனால் மீதி உள்ள தொகையை அவங்க என்ன செய்யல, கணக்கில் காட்டாமல் வைத்திருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோங்கிறாங்க. அது இதான் ஒரு பதில். அடுத்து ஒரு நீங்க கேட்காட்டாலும் நான் சுட்டி காட்டுறேன். அவர் கரீம் பயங்கர பதில் சொல்லியிருக்காரு. பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு செலவழிக்கலாமா, இதெல்லாம் மக்களுடைய காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்ற. என்ன சொல்றாரு? உங்களை தலைவரா தேர்ந்தெடுப்பதற்கு பொதுக்குழு நடக்குமே, அந்த பொதுக்குழு லட்சம் செலவழிப்போமே, அதுக்கு செய்யலாம் என்றால் ஜமாத்துடைய தூய்மையை நிரூபிக்க செய்யக்கூடாதாங்கிறார். புல்லரிக்குதுங்க, இந்த அறிவை கண்டு புல்லரிக்குது. ஒவ்வொரு பொதுக்குழுலையும் கூடி நிர்வாகி தேர்வு நடத்தோம்ல, அது என்னைய தேர்வு செய்யறதுக்காக அந்த பொதுக்குழு நடக்கலாம். அப்ப இப்ப நடத்தின உங்களை தேர்வு செய்யறதுக்கு தான் லட்சம் காலி பண்ணிருக்கீங்க. பொதுக்குழு நிர்வாக தேர்வுக்கு நடக்கும். எவனாலும் தேர்வு செய்யப்படுவான். இவனை தேர்வு செய்வது என்பதற்குன்னு பொதுக்குழு நடத்துவது இல்லை. இவர் எப்படி கொண்டு வர்றாரு? பிஜே உங்களை தலைவராக்கினார்களே, அதற்கு செலவழித்தோமே, அந்த செலவழித்தது பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிட்டு செலவழித்தோமே, அது சரி என்றால் உங்களை தலைவர் ஆக்குவதற்கு செலவழிக்கலாம் என்று சொன்னால் தங்கள் ஜமாத்துடைய தூய்மையை அறிந்து கொள்வதற்கு செலவழிக்க கூடாதா? இது என்னது? ஒரு நிர்வாக தேர்வை பொதுக்குழு கூட்டி செய்யணுங்கிற அவசியம். அவசியமான ஒன்றுக்கு செலவு செய்வதை எந்த கிறுக்குன்னு கேட்க மாட்டான். இது அவசியம் இல்லை, கள்ளத்தனத்தை மறைக்கிற கூப்பிட்டு கூட மண்டை கழுவு செலவழிக்கிறது. இதுதான் ஓபனா அந்த சொத்து காட்டிட்டு போங்களேன். ஒரு செலவில்லாமல் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது வேண்டுமென்றே ஜமாத்து செலவழிச்சாலும் சரி, மாவட்ட கிளை காசு செலவழிச்சாலும் சரி, அந்த சகோதரன் சொந்த காசு செலவழிச்சாலும் சரி, அவர்கள் மீது அநியாயமாக திணிக்கப்பட்ட செலவா அவசியமான செலவா? இது அவசியம். இந்த கணக்கு நீங்கள் காட்டுவதற்காக வேண்டி செலவழிக்கிறோம்னா அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அதுக்கு பொதுக்கு மொத்தமா கூட்டுங்க பார்ப்போம், மொத்தமா கூட்டி கணக்கு காட்டுங்க பார்ப்போம். காட்ட முடியாது. ஏன்? அப்பதான் அந்த கூட்டு மரபு பல விதமான கேள்விகள்லாம் வந்துடும். 5 பேரா கூப்பிடுறது, மண்டையை கழுவுறது, இப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம் நாங்க நல்ல ஆளுக்கு தான், எங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, எடுத்தா வச்சிருக்கிறோம் இப்படின்னு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிட்டு சரியா இருக்குன்னு வெளியே வந்தது. என்னடா சரியான்னு சொல்ல மாட்டேங்கிறான். சரியா இருக்கு திருப்தி அடைஞ்ச ஒண்டிய என்ன சரியா இருக்குது, என்ன திருப்தி அடைஞ்ச ஒன்னையும் காணாம். இது எப்படி இருக்குது? இந்த மலையை தூக்குறது என் தலையில தூக்கி வை, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்ற மாதிரியும், அல்ல மலையில் இந்த கடவுள் வர்றாரு அந்த காட்சி தர்றாருன்னு யாரு பத்தினியா இருக்கிறானோ அவனுக்கு மட்டும் தெரியும் அப்படின்ற எல்லாரும் அவன் மட்டும் போவாங்க. இந்த மாதிரியான ஜோக்கு மாதிரி தானே இருக்குது. என்ன ஒன்றை காட்டினாங்க, என்ன திருப்தி அடைஞ்ச? கோயத்துக்கு போனாங்களாம் திருப்தி அடைஞ்சிட்டாங்களாம், ராமநாதபுரம் வந்துச்சா திருப்தி அடைஞ்சாங்களாம், மதுரை வந்தாங்களா, என்ன காட்டினாங்க, என்ன திருப்தி அடைஞ்சீங்க? இல்ல.
அப்ப நீங்க திருப்தி அடைஞ்சோன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? உங்களையும் சேர்த்தனப்ப சந்தேகப்படுறாங்க மக்கள்லாம். அப்ப யாரெல்லாம் திருப்தி அடைஞ்சோன்னு சொல்றாங்களோ அப்ப ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குது இதுல, அப்படித்தான் மக்கள் நினைப்பாங்க. அதனால இந்த ஒரு பதிலெல்லாம் என்ன செய்யாது, நிக்காது. நான் கேட்ட கேள்வி ஐடி சம்பந்தம் கிடையாது. தாராளமா சொத்துன்னு காட்டுற இடத்துல ரூபான்னு காட்டலாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரஹமத்துல்லா காட்டின கணக்கு பிரகாரம் டேபிள் வாங்கினுங்கிற, டேபிள் எங்கிட்ட தான் கேள்வி கேட்கிறோம். டேபிளை காணா டேபிள் வாங்கினுங்கிறாரு. டேபிள்னா இந்த டேபிள் காட்ட வேண்டியதானே? அப்ப இதெல்லாம் சும்மா. இன்னொரு விஷயங்க, கணக்குக்கு எவனாச்சும் உதாரணம் காட்டுவானா? கணக்கு விளங்காத தத்துவங்களை புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, உதாரணம் காட்டுவாங்க. நீ 6 கோடி சொத்து வாங்கின எங்கப்பா கணக்கு? அது ஒரு 4 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கணும்னு வச்சுக்க, 7 இதா கேள்வி, இதா பதில்? அட, கணக்குல கேள்வி கேட்டா கணக்குல இருந்து பதில் சொல்வதா, வேற ஒரு கதையை சொல்வதா? ஒரு பெரியவர் கூட, ஜாபி இருந்த ஒரு பெரியவர் கூட இலங்கையில இருந்து நல்லா கேட்டிருந்தார் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு பதில். அதனால இந்த மாதிரி பதிலாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க மக்களிடமிருந்து மறைப்பதற்கு கள்ளத்தனமா எடுத்து வச்சிட்டீங்க. இப்படி மாட்டின பிறகு ஒரு பாதி அளவுக்கு அதை அவங்கள்ட்ட ஒத்துக்கொண்டு அது பத்திரமா இருக்குங்கிறீங்களே தவிர அது முழுசாக நீங்கள் சொல்லவில்லை. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, மற்ற சவால்லாம் வேணாம், மக்களுக்கெல்லாம் ஆக்டிவிட்டி வேணாம். ஒரு 10 பேர் கொண்டவர்கள் முன்னிலையில நானும் வர்றேன். இந்த கணக்கை பத்தி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 10 பேர் யாரா இருப்பாங்க? கணக்குல உள்ள நம்ம பொதுக்குழு உறுப்பினர்லாம் இருக்கக்கூடாது. வேற வேற அமைப்பில் உள்ள 4 முக்கியஸ்தர்களை வைத்து நீங்க அவங்கள கணக்காட்டுறவங்க, அரசாங்கத்தில் ஐடி பிரச்சனை தெரியும். நீங்கள் கள்ளத்தனம் தான் பண்ணிருக்கீர்கள் என்பதை நான் இருக்கணும். நிர்வாகத்தின் சார்பா எத்தனை வரணும் கூட்டிடுவாங்க, நிர்வாகிகளா இருக்கணும். அடுத்து பல இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களை அழைப்போம், 10 பேரை வைப்போம். இது ரெக்கார்ட்லாம் பண்ண வேணாம், அவங்க 10 பேரும் சாட்சி சொல்லட்டும், இதுக்கு முறைகேடு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? வெளியே போனா ஐடி பைட்டி தானே மக்களை ஏமாத்துறீங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? இல்ல, பார்த்த வகையில கணக்கு முறையாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்களே. ஆனால் அப்ப நான் அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அடுத்த சவால், இதுக்கு தயாரா? இது அப்படித்தான் செய்ய முடியும். என்ன வெளிப்படையா சொன்னால் கணக்கு அப்படி இப்படின்னு பயங்காட்டில மக்களை, அதுவும் பொய்யன்னு நான் நிரூபிப்பேன். நீங்கள் கள்ளத்தனம் தான் பண்ணிருக்கீங்க, எல்லாத்திலையும் கள்ளத்தனமா நீங்க மறைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு சங்கடம் இல்லாத வகையில், நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த பயம் இல்லாத வகையில நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அடுத்து ஒரு சவாலா வச்சிடறேன். இதைத்தான் நீங்க செய்யணும். இது குறைஞ்ச சவால், பெரிய சவாலை விடல, குறைந்தபட்ச சவாலாக என்ன செய்யறேன் உங்களுக்கு விடுகிறேன். நீங்க இதை ஏற்றுக்கொள்ள தயாரா என்று முடிவு பண்ணி சொல்லுங்க. சரியா? நிரூபிச்சு காட்டுவேன். கள்ளத்தனம் தான் பண்ணிருக்கிறீங்க. ஒவ்வொரு பொய்க்கும் பதில் சொல்லணும். அது ஏன் சொன்னீங்க, இது ஏன் சொன்னீங்க, இப்படி எதுக்கு சொன்னீங்க, எல்லாத்துக்கும் கேட்போம். சரியா? இதுதான் பதிலாக்கி கொடுக்குறேன்.